மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது சாமி. உங்களுக்கு தனவரவு தாராளமாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி என்று சொன்னால் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலமாக உங்கள் வேலை திட்டங்கள்லாம் வேறு லெவலில் இருக்கும். வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தானாக விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நீங்கள் மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணிக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. வண்டி வாகனத்தில் சின்ன ஒரு பிரச்சனைக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அது புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெறுப்போம். இதெல்லாம் தொந்தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதிய வாகனமாக நம்ம வாங்கிக்கலாம். இது வரைக்கும் டூ வீலர்லேயே ஓடிந்தவங்களாம் கார் வாங்கக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடிய காலம் வந்து விட்டது என்று கூட சொல்லுவேன் நான். வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லை. இளைய சகோதரன் சகோதரி கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்படும். அதை மட்டும் கவனிக்கோங்க. நம்மளுக்கால அவங்கள தொந்தரவு பண்ணுவாங்க, இருந்தாலும் பரவாயில்லை என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். தாயார் உடல்நலத்தில் அக்கறை தேவை. வேலை அமைப்பில் இருந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி தரும். இது வரைக்கும் சொந்தமே இல்லை பந்தமே இல்லைன்னா நட்பு வட்டாரங்கள் உங்களை நல்லா பாராட்டும். பகை பெற்றவங்களாலே நம்மளுக்கு ஆதாயத்தை பெற போகிறோம். நம்மளை பகையாக நினைச்சவங்க கூட நம்மக்கிட்ட வந்து ஆதாயத்தை தேட போகிறாங்க. விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது செவ்வாய் பெயர்ச்சி. நீச்சம் பெறும் செவ்வாய் கடகராசியில் நீச்சம் பெறுவார். நம்மளை ராசிக்கு 12ஆம் இடத்தில் அவர் வந்து சேர்றார். 120 நாட்கள் வக்ர, அதாவது நீச்சகதி பற்றி வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலமாக 120 நாட்கள் இருக்க போகிறார். இந்த காலம் எவ்வாறு இருக்க போகுது நம்மளுக்கு? 23/10/2024 முதல் 21/2/2025 வரைக்கும் இருக்க போகிறார். இந்த காலங்களில் நம்மளுக்கு வாய்ப்புகள் தேடி வருமா, தேடி வராதா? நம்ம செயல் திட்டங்கள் மேலோங்கி நிற்குமா? கண்டிப்பாக நிற்கும். வெளியூர் தொடர்புகள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பினை பெற்றுத்தரப்போது சுவாமி. இது வரைக்கும் கம்மியாக இருந்த பிஸ்னஸ் கூட நீங்கள் வெளியூரில் பிரான்ச் ஓப்பன் பண்ணுற மாதிரியோ, நம்ம வட்டாரங்கள்லாம் வெளியூர் செலவு ஐயா செலவீனங்களும் இருக்கும். 9ஆம் அதிபதியும் அவரே தான் வரார். தந்தையார் ஸ்தானத்துக்கு அமைப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் அவரே தான். அந்த 4ஆம் அதிபதி என்று சொன்னமில்லை, அந்த 4 என்பது வண்டி வாகனம் போக்குவரத்து என்று சொல்லவும், நம்மளுக்கு நிலபுலம் சேர்க்கை என்று சொல்வதும், இதெல்லாம் எல்லாமே 4ஆம் இடத்தை குறிக்கும். ஒரு மனுஷனுக்கு தேவை என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணணும்னா 1 2 3 4 முக்கியம் என்று சொல்லலாம். சுகம் என்று சொன்னாலும் 4ஆம் இடத்தை குறிக்குது ஒரு மனுஷனுக்கு தேவைகள்லாம். இது வரைக்கும் வண்டி வாகன போக்குவரத்துலனா ஜலயூர பயணத்தை இவங்க மேற்கொள்கிற மாதிரியே இருக்கும். கார்லேயோ டூ வீலர்லேயோ சுற்றுற மாதிரியோ ப்ரோக்ராம் தொடர்ச்சியாக இந்த ஒரு 120 நாட்கள் ரன்னிங்லேயே இருக்கிற மாதிரியே இருக்கும். வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய, அதனால் ஆதாயத்தை பெற போகிறாங்க இவங்க. தந்தையார் வழியில் உடலில் வந்து சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். ஒரு உடல்நலத்தில் சற்று வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த உடல்நலத்தில் சற்று பிரச்சனை வரும். இதெல்லாம் பார்த்துக்குங்க. தந்தையார் உடல்நலத்தில் கவனம் தேவை. அவர் உடல்நிலை என்னென்ன லெவலில் இருக்குது எல்லாத்தையும் பார்க்கணும். ஏன்னா ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள் என்று சொல்கிறோம் இல்லையா, நம்ம தந்தை வழி தாய் வழி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் அவர் தான். இரத்தக்காரகனும் அவரே தான். இளைய சகோதரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறுவதும் அவரே தான். ஒரு மனுஷனுக்கு உறவுகள் என்று சொன்னால் அது செவ்வாயே குறிக்கும். இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் அனைத்துமே செவ்வாயை குறிக்கும். அந்த உறவுகளில் சின்ன பிரச்சனைகளை வந்து சேரும் நம்மளுக்கு. அவங்களால சின்ன தொல்லைகள் ஏற்படும். செலவீனங்கள் சற்று கடுதலகமாக இருக்கும். நம்மளால் செலவு வராது, அவங்களால நம்ம செலவீனங்கள் சற்று உயர்வாக காணப்படும். பிரிவினை என்று சொன்னாலும் அந்த தாயார் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கணும். தாயார் வழி தந்தையார் வழி உடல்நலத்தில் சற்று பெரியவங்க வழியில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும், மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது சாமி. உங்களுக்கு தனவரவு தாராளமாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி என்று சொன்னால் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலமாக உங்கள் வேலை திட்டங்கள்லாம் வேறு லெவலில் இருக்கும். வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தானாக விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். என்னங்க நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியுமான்ற எண்ணி பார்த்தோம்னா இவங்களாம் பார்த்தா செஞ்சிட்ருப்பாங்க அந்த வேலையெல்லாம். என்னங்க ஒரு ப்ரோக்ராம் கூட என்னால் பண்ண முடியல, உங்களால் மட்டும் எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ண முடியுது? ஒரு பிஸ்னஸே நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியல, இன்னொரு பிஸ்னஸ் தொடங்கிறதுக்கான அமைப்பை பெற்றோம். இது வரைக்கும் வரல என்னன்னா இந்தமாதிரி தொடர்ச்சியாக வந்துடும். உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் உருவாக்குவீங்க. உங்களுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய காலமாக இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் உங்களுடைய எதிரிகள் தும்சம் செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். எதிரியே என்பது இல்லாமல் போயிடுவாங்க.
ஒரு நல்ல அமைப்பை பெறப்போது இந்த செவ்வாய் பெயர்ச்சி சிம்மராசிக்கு யோகம் தந்தால் கண்டிப்பாக மேலோங்கி நிற்கும். வெளியூர் வெளிநாடு தொடர்பெல்லாம் இவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகுது. வேலை இல்லைங்க ஐயா, நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு வெளிநாடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க வல்லதாகவும், வெளியூரில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்குறதாக காலம் இந்த காலம் இருக்க பெறும். 120 நாட்கள் நல்லா இருக்க போதுங்க ஐயா, நல்லா இருப்பீங்க. விடுங்க, உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் இந்த பாதத்தில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க. 12ஆம் இடம் என்று சொன்னால் அது பாதத்தையும் குறிக்கும். இந்த காலில் அரிப்பு தொந்தரவு இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக இருக்க தான் செய்யும். மற்றபடி எந்த தொந்தரவும் உங்களை செய்யாதையா. நீங்கள் மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணிக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. வண்டி வாகனத்தில் சின்ன ஒரு பிரச்சனைக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அது புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெறுப்போம். இதெல்லாம் தொந்தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதிய வாகனமாக நம்ம வாங்கிக்கலாம். இது வரைக்கும் 2 வீலர்லேயே ஓட்டியிருந்தவங்களாம் கார் வாங்கக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடிய காலம் வந்து விட்டது என்று கூட சொல்லுவேன் நான். இந்த காலத்தில் மாற்றம்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. செலவீனங்களும் அதிகரிக்கும், இருக்க தான் செய்யும். அதுக்கேற்ற வரவும் கொண்டு கொண்டிருக்கும். செலவீனங்கள் அதிகரித்தாலும் அதுக்கேற்ற வரவுக்கேற்ற செலவுகள் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும். அதனால் பிரச்சனை என்பது கிடையாது ஐயா. வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும், அதை பற்றி நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லை. இளைய சகோதரன் சகோதரி கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்படும், அதை மட்டும் கவனிக்கோங்க. நம்மளுக்கால அவங்கள தொந்தரவு பண்ணுவாங்க, இருந்தாலும் பரவாயில்லை என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். தாயார் உடல்நலத்தில் அக்கறை தேவை. வேலை அமைப்பில் இருந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி தரும். இது வரைக்கும் சொந்தமே இல்லை பந்தமே இல்லைன்னா நட்பு வட்டாரங்கள் உங்களை நல்லா பாராட்டும். பகை பெற்றவங்களாலே நம்மளுக்கு ஆதாயத்தை பெற போகிறோம். நம்மளை பகையாக நினைச்சவங்க கூட நம்மக்கிட்ட வந்து ஆதாயத்தை தேட போகிறாங்க. என்னங்க இப்படியே விட்டுட்டீங்க? நிலம் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் கைகூடாமல் இருந்தால், அதாவது இடம் சார்ந்த விஷயமும் நம்மளுக்கு ரியல் எஸ்டேட் அப்படின்ற மாதிரில அந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மாற்றத்தை தரவல்லது. இந்த மரம் இயற்கை சார்ந்த விஷயத்தில் கனிம வளத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி சொல்லுதுன்னா, அந்த மெட்டல் இதெல்லாம் இருக்காங்க பாருங்கள், மணல் ஜல்லி இதெல்லாம் விற்பனை செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு புதுவிதமான மாற்றத்தை தரவல்லதாகவும், மோட்டார் வாகனத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை தரவல்லதாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். அந்த பார்வைக்கெல்லாம் ஒரு நல்ல மதிப்பு தரும். இந்த நேரத்தில் நீச்சகதி பெற்றாலும் நல்ல இடத்துல தான் அவர் நீச்சகதி பெறுவார். அது மாற்றம் தரவல்லதாகவும் ஒரு விழிப்புணர்வை தரவல்லதாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். ஏன்னா அவர் காலபுருஷத்து 4ஆம் இடத்துல நீச்சகதி பெற்றாலும் சந்திரனோட வீட்டில் தான் அமைச்சு போகிறார். சந்திரன் நம்மளுக்கு 12ஆம் அதிபதியாக இருந்தாலும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும்போது ஒரு நிரந்தர உத்தியோகத்தை கொடுக்க போகிறார். இந்த முறை ஒரு 120 நாட்களை விட ஒரு அமைப்பு நம்மளுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கின்ற காலமாக இந்த அங்கீகாரம் பெறுவாங்க. யாரானா சிம்மராசிக்காரங்க அங்கீகாரம் பெற போகிறாங்க. அந்தந்த வேலையில் நான் தனித்தலாம் ஒரு அங்கீகாரம் பெற்றுங்க. 12ம் வரவு தான், செலவுக்கேற்ற வரவு என்று கூட சொல்லலாம். அதை நல்ல சுப செலவுகளாக இருந்து நம்மளை வைப்பு தொகையாக வைக்க போகுது. ஒரு மனுஷன் நல்ல ஒரு சேமிப்பு வச்சுட்டான், ஒரு பணத்தை நான் செலவு பண்ணியிருக்கேன்னா, ஒரு இடத்த வாங்கி போட்டிருக்கேன், அதில் செலவினங்கள் பண்ணியிருக்கேன்னா பரவாயில்ல அப்படின்ற ஒரு கணக்கை நாம் எடுத்துக்கிறோமில்ல. ஒரு வீடு கட்டிட்டேன்யா, அந்த செலவு தான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்குதில்லவா. வீடு கட்டுறதுக்கோ அந்த விலம் சார்க்க விஷயத்துக்கோ இது வரைக்கும் தடையாக இருந்ததெல்லாம் இனிமேல் தலையிலேருந்து வெளியே வந்துடும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் செய்கிறவங்களுக்கு, மருத்துவ ரீதியாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சர்ஜரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஏற்புடையதாக இருக்கும். உடலில் இருந்து வந்த பிரச்சனை, அதாவது மாரடைப்பு என்று சொல்கிறோமில்ல, அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிபி சுகர்லாம் அதிகமாக இருக்கிறவங்களாம் நோய் கட்டுக்குள் வரும். ஒரே வார்த்தை சொல்ல போனால் நல்ல நிம்மதியோடு நீங்கள் இருக்க போகிறீங்க. அந்த மாத்திரை மருந்து மூலியமாக நல்ல முன்னேற்றத்தை உடல் உபாதைகள்லாம் மாறி வச்சிடும். வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் சொல்கிறேன். இளமை பருவத்தை போல் நம்மளை இயக்க வைக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். நம்ம 16 வயசில் 17 வயசில் எவ்வளோ துடிப்பாக இருந்தோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வேகத்தை கொடுக்க போகிறார். திருப்பி அந்த வேகத்தை கொடுத்து நாம் செயல் திட்டங்களை உருவாக்க போகிறோம். சிம்மராசி இந்த செவ்வாய் பெயர்ச்சி நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்க வல்லதாகவும், தாயார் உடல்நலத்திலையும் தந்தையார் உடல்நலத்திலும் சற்று அக்கறை எடுத்துக்கூடிய காலமாகவும், இந்த அறம் சார்ந்த விஷயம் கோயில் திருப்பணி என்று சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ஈடுபடுத்தி அன்னதானம் இதெல்லாம் செய்யறதுக்கான பாக்கியத்தை இந்த நேரத்தில் பெறப்போகிறோம். நம்ம கையால் 10 பேருக்கு நமக்கு உணவு தரா மாதிரியும் அந்த பாக்கியத்தெல்லாம் நம்மளுக்கு கொடுக்க போகிறான் இறைவனே. எல்லா விஷயத்தையும் நாமளே முன்னெடுத்து செய்கிற மாதிரியும், நம்மளை தலைமை பொறுப்பு வச்சு எல்லாத்தையும் நம்ம நடத்துகிற மாதிரியும் இந்த ப்ரோக்ராம் இருக்கும். நல்ல நல்ல மாற்றங்களும் நல்ல ஏற்றங்களும் சுப விரயங்கள் என்று சொன்னாலும் அது நல்லதாக தான் இருக்க போகுது. விவசாயம் சார்ந்த விஷயங்களும், அதாவது தொழில்துறையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி என்ற மாதிரி பகையெல்லாம் இனிமேல் விட்டுட்டு விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம்.
நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த துர்க்கை வழிபாடை மேற்கொள்வது மூலியமாக நல்ல ஒரு அமைப்பினை நீங்கள் பெற போகிறீங்க. சிம்மராசிக்காரங்க இனிமேல் தோல்வி என்பதே இல்லை, வெற்றியை தரக்கூடிய காலமாக மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற பாக்கியம் பெற்று இன்பமுடன் வாழ்வீர். நன்றி, வணக்கம்.